வணக்கம். நான் இப்போ முருகனை பற்றி வேல்மாறனை பற்றி சொல்ல போகிறேன். வேல்மாறன் மகாமந்திரம் இதை நம்ம படிக்கிறதுல வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எதை நினச்சி இதை படிக்கிறீங்களோ 48 நாள் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நல்ல விஷயங்க நீங்கள் நினச்சது நடக்கும். நம்ம இந்த வேல்மாறன் மந்திரம் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம உடல் நலத்துக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ, உடல் நலம் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். எதையுமே நம்ம நினைக்க முடியும், எதையும் சாதிக்க முடியும். எல்லாத்துக்குமே நம்ம உடல் நலம் நல்லா இருந்தால் தான். அதுக்கு இந்த மகாமந்திரம் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நீங்கள் இது உடலில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது நம்ம டாக்டர்கிட்ட போய் அது சரியாகும். இருந்தாலும் இந்த மகாமந்திரம் படிக்க 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 அது எப்படி போகுதுன்னே தெரியாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. என்ன சொல்லுவாங்க, மிராக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு என்ன இவ்வளோ அதிசயமாக இருக்கேன்றாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இந்த வேல்மாறன் மந்திரத்தில். அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி படிங்க. எங்கே படிக்கணும், பூஜை அறையில் தான் உட்காந்து படிக்கணுன்றது கிடையாது. நம்ம வேலைக்கு போகிற நேரத்தில், ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், எந்த நேரத்தில் டைம் இருக்கும்போது, லஞ்சு டைமு, ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த நேரத்தில் படிக்கலாம். நீங்கள் படிக்க படிக்க அது மனசில் பதிஞ்சிடும். அதை பார்த்து படிக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே பாட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகிடும். அதை நம்ம படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இந்த வேல்மாறன் மந்திரத்தில் அவ்வளோ ஒரு மகிமை இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருத்தருக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒருத்தருக்கு இங்கே தான் வடபழனியில் இங்கே இந்த சென்னையிலேயே நடந்திருக்கு. என்னென்னா, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு 3 அடப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஹார்ட் அட்டாக் வரும் விட்டுட்டா டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. ஹாஸ்பிட்டல்லையும் போய் சேர்ந்தாச்சு. நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா எந்த ஒரு பணமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் யாரோ ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த வேல்மாறன் மந்திரத்தை ஹாஸ்பிட்டலில் இருக்க 1 வீக், 1 வாரம் இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர். அந்த 1 வீக் அந்த படிக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஒரு 4 வரியிலையும் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதில் அவங்க படித்தது 14வது வரி தான் அவங்க படிச்சிருக்காங்க. 4 வரி. அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். திரைக்கடலை உடைத்து நிறை புறக்கடித்து குடித்துடையும் உடைப்ப அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தல் என உலத்தில் உரை இருத்தன்மையில் நடத்து குகன் வேலை. அதை ஒவ்வொரு 4 வரிக்கும் அதை நம்ம சொல்லணும். அதில் இந்த அம்மா திரைக்கடலை உடைத்து நிறை புறக்கடித்து குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரும் நிறைத்து விளையாடும்ன்றதை அந்த அம்மா அவ்வளோ டைம் சொல்லியிருக்காங்க. இந்த 4 வரியை மட்டும். அந்த அம்மாவுக்கு அந்த அடைப்பு எங்கே போச்சுன்னே தெரியலைங்களாம் பாருங்கள். டாக்டர் இன்றைக்கி டெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு ஆப்ரேஷன் சொல்லும்போது அவங்க டெஸ்ட் எடுத்தால் அடைப்பே இல்லைன்றாங்களாம். அது எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் எல்லாமே நடக்கும் இந்த வேல்மாறன் படிக்கிறதுனால. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை படிங்க. இது நமக்கும் நல்லது. இந்த வேல்மாறன் படிக்கிறதுனால நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கே அது புரிய வரும். மனசு நல்லா நமக்கு இந்த நெகட்டிவெல்லாம் நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா, ஏதேதோ மனசு ஒரு மாதிரி எதேதோ நினச்சி நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டோம். இதை படிக்க படிக்க நமக்கு மனசு நல்லா இருக்கும். நம்ம எதையும் நினைக்க மனசு சந்தோஷமாக இருக்கணும்னு வச்சுங்களேன் பொதுவாகவே. அதனால தான் சொல்கிறேன், வேல்மாறனை படிங்க. இது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படித்ததுனால இதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். இது நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. நமக்கு உடல் நலையில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இதை தீரணும் முருகான்னு சொல்லி இந்த வேல்மாறன் நான் 48 நாள் படிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு உடல் நலத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் படிங்க. நம்ம எந்த பிரச்சனையும் வராது, கடவுள் பார்த்துப்பார், அவ்வளோதான். ஆனால் நம்ம இதை படிக்கிறது அவ்வளோ ஒரு மகிமை, அவ்வளோ ஒரு மந்திரம், மகா மந்திரம் இது, புரியுதுங்களா? அதனால் இதை படிங்க. நீங்கள் படித்து பலனடைங்க. நான் படிக்கிறேன், அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை செய்யுங்க.
இங்கே தான் படிக்கணும் அங்கே தான் படிக்கணும்னு இல்லை, நம்ம போகிற ட்ராவல் பண்ணுற இடத்துல கூட நம்ம படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த முருகன் ஏற்றுப்பார், நம்ம படிக்கிறதுல தான் இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.